இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? என்னடா அது கிச்சனை காட்டாமல் எங்கேயோ போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? எங்கேயும் கிடையாதுங்க. நம்ம குட்டி ஷாப்பிங் மாதிரி போனேன். அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். நம்மள மாதிரி ஆட்கள் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே போகிறோம் அப்படின்னு ஒரு சின்ன கீ கொடுத்தா போதும், வீட்டில் இருக்க வேலையெல்லாம் எப்படி முடியுதுன்னே தெரியாது. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் தேவையான எல்லாத்தையுமே சமைச்சு வச்சுட்டு காலையில் 10 மணிக்கே கிளம்பிடுவோம். உண்மையா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நமக்கும் சார்ஜ் ஏறணும் அப்படின்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவையாவது ஒரு ஷாப்பிங் மாதிரியோ இல்லை வெளியோ எங்கேயாவது கட்டாயம் போயிட்டு வந்துடணும். நான்லாம் அப்படி தான், நான் உண்மையாக சொல்லிடுறேன். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்து கண்டிப்பாக ஒரு மாதிரியாக இருக்கும். வெளியே போயிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம ஒன்றும் பெரிய எதுவும் வாங்கலைன்னாலும் பரவாயில்ல, நமக்கு தேவையான ஒரு கிச்சன் ஐட்டம் இல்லை நமக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ஒரு சில இடத்துக்குலாம் போயிட்டு ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்தாலோ, போர் அடித்தாலோ, இல்லை யார் மேலேயாவது கோவமாக இருந்தாலோ, இந்த மாதிரி வெளியே போயிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக ஒரு குணம் இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது கண்டிப்பாக வாங்கணும் தான் அப்படின்லாம் இல்லை, ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி போயிட்டு வருவேன். அங்கே எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா ரொம்ப கிச்சன் ஐட்டம், கண்ணாடி பாத்திரங்க இந்த மாதிரி இருக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ஜிமிக்கி, வளையல், பாசி இது எல்லாமே வந்துட்டு ஆனந்தம் போயிருந்தோம். அங்கே எல்லாமே 50-50 ஆஃபர். ஆனால் நான் எதுவும் வாங்கலை. தேவையில்லாத எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரே ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தோம். அந்த ரெயின்போ கலர் ஒயிட் ட்ரெஸ் மாதிரி இருக்கும். அதை மட்டும் ஒன்று எடுத்துகிட்டு பசங்களுக்கு 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த கண்ணாடி ஜார் எல்லாமே ரொம்ப பயங்கர ரேட்டு. எல்லாமே 450க்கு மேலே தான். இது வந்து அந்தளவு ஒர்த்தெலாம் கிடையாது. ஏன்னா இந்த கிளிப்பெல்லாம் ரொம்ப பரவாயில்ல. எந்த கிளிப் எடுத்தாலும் 15 ருபீஸ் தான். இது எல்லா ஆனந்தத்துலேயும் ஆஃபர் போகுதா அப்படின்னு தெரியல. நான் காட்டின ஹேண்ட்பேக் எல்லாமே 150 ருபீஸ். ரொம்ப நல்லா குவாலிட்டியாக நல்லா தான் இருந்தது. ஆனால் இது எல்லாமே ஆல்ரெடி எங்கிட்ட இருக்கிறதுனால நான் எதுவும் வாங்கலை. தேவையானது மட்டும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. இதே மாதிரி நீங்களும் ஷாப்பிங் போவீங்களா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.